அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பார்க்க சொல்லுங்க, கண்ணை திறந்த முதல்ல நல்லாவே இருக்குது. தேவையில்லாம ரிவ்யூ பண்ணிட்டு, அதனால ரிவ்யூ பார்த்துட்டு யாரும் வராதீங்க. நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கோ அதுபடி வாங்க. ஏங்க நம்ம 200 கொடுக்குறோம், ஹோல் என்டர்டைன்மெண்ட் தானே, என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களா அதுதான் விஷயம். நல்லா இருக்குன்னா அடுத்த விஷயம். தேங்க்யூ. கருத்துள்ள ஃபிலிம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்தது ஃபிலிம், மாஸாக இருந்தது. இல்ல கண்டிப்பா நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. லோகேஷ் டைரக்ஷன் செம்மையா இருந்தது. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்றது நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா அந்த அளவுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்கு. லோகேஷ் படம்னா இப்படிதான் இருக்கணும். எல்லா லாங்குவேஜ்லயும் எடுத்திருக்காங்க, எல்லா லாங்குவேஜ் ஹீரோ வந்திருக்காங்க. அது சூப்பரா இருக்கு. நல்லா இல்லன்ற அளவுல மோசமா. எனக்கு பிடிச்ச சீனா லாஸ்டா 3 பேரும் இந்த சிகரெட் வச்சு இது பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கு. எல்லாமே மாசா இருக்கு. எல்லாத்தோட இன்ட்ரோவும் சூப்பரா இருந்துச்சு. ரஜினி சார், நாகார்ஜுனா நல்லா இருக்கு, அமீர் கான் எல்லாமே நல்லா, உபேந்திரா அந்த ஹீரோ இருக்காங்களா, எல்லாருமே ஈக்குவலா இருந்தது. அந்த அதிரம் அந்த சாங் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அனிருத் மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கு. அவரு சூப்பரா பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு. நல்லா யூனிக்கான கேரக்டர், மாஸா பண்ணிருக்காரு. சூப்பர் ஆக்டர், ரியலி வெரி வெரி நைஸ் ஃபிலிம். ரியலி மாஸ் ஃபிலிம் சொல்லுவாங்க இல்லைங்களா, என்டர்டைன்மெண்ட் இல்லைனாலும் ஒரு மாதிரி ஆக்ஷன் ஃபிலிம்ல ஃபுல்ஃபில்லா இருந்தது. யாரும் வந்துட்டு படத்தை இது பண்ணாதீங்க, வந்து பாருங்க. இதனால வந்துட்டு டிக்கெட்லாம் வந்துட்டு முன்னாடியில புக் ஆகாம இருக்கு, தேவையில்லாம ரிவ்யூ பண்ணிட்டு. அதனால ரிவ்யூ பார்த்துட்டு யாரும் வராதீங்க. நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கோ அதுபடி வாங்க. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் இல்லை, நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்றது நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா அந்த அளவுக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்கு. லோகேஷ் படம்னா இப்படிதான் இருக்கணும். எல்லா லாங்குவேஜ்லயும் எடுத்திருக்காங்க, எல்லா லாங்குவேஜ் ஹீரோ வந்திருக்காங்க. அது சூப்பரா இருக்கு. நல்லா இல்லைன்ற அளவுல மோசமா. எனக்கு பிடிச்ச சீனா லாஸ்டா 3 பேரும் இந்த சிகரெட் வச்சு இது பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கு. எல்லாமே மாசா இருக்கு. எல்லாத்தோட இன்ட்ரோவும் சூப்பரா இருந்துச்சு. ரஜினி சார், நாகார்ஜுனா நல்லா இருக்கு, அமீர் கான் எல்லாமே நல்லா, உபேந்திரா அந்த ஹீரோ இருக்காங்களா, எல்லாருமே ஈக்குவலா இருந்தது. அந்த அதிரம் அந்த சாங் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அனிருத் மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கு. அவரு சூப்பரா பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு. நல்லா யூனிக்கான கேரக்டர், மாஸா பண்ணிருக்காரு. சூப்பர் ஆக்டர், ரியலி வெரி வெரி நைஸ் ஃபிலிம். ரியலி மாஸ் ஃபிலிம் சொல்லுவாங்க இல்லைங்களா, என்டர்டைன்மெண்ட் இல்லைனாலும் ஒரு மாதிரி ஆக்ஷன் ஃபிலிம்ல ஃபுல்ஃபில்லா இருந்தது. யாரும் வந்துட்டு படத்தை இது பண்ணாதீங்க, வந்து பாருங்க. இதனால வந்துட்டு டிக்கெட்லாம் வந்துட்டு முன்னாடியில புக் ஆகாம இருக்கு, தேவையில்லாம ரிவ்யூ பண்ணிட்டு. அதனால ரிவ்யூ பார்த்துட்டு யாரும் வராதீங்க. நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கோ அதுபடி வாங்க. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் இல்லை, நல்லா இருக்கு. நெகட்டிவே இதுல இல்ல. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட் இல்லைனாலும், நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஆக்ஷன்ல பெர்ஃபெக்டா இருந்தது. எல்லாரோட ரோலுமே ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல ஈக்குவலா அது ஒரு மாதிரி மாஸ் என்ட்ரி எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்த மாதிரி இருந்தது. எல்லாருமே யூனிட்டியா ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பர் டிஃப்ரெண்டா இருந்தது. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மோனிசா சாங்க்லாம் எந்திரிச்சு அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்கு படம். அது ஆக்சுவலி எல்லாருமே ஈக்குவலா பண்ணனால எனக்கு அவர் நேம் தெரியல. அந்த பிளாக் ஷர்ட் அவரோட ஃப்ரெண்டா வருவார் இல்லைங்களா, அவரு ரொம்ப நல்லா, ஆக்சுவலி கர்நாடக ஆக்டர்னு நினைக்கிறேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சைலண்டா சூப்பரா குட்டா இருந்தது அது பாக்குறதுக்கு. அமீர் கான் அவர் அதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவரோட கேரக்டர் வந்து யூனிக்கா இருந்தது. அவருக்கு வந்து இவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணுவாரு அப்படின்றதே இல்லை. அவரு பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பர் ட்விஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்தது. நாகார்ஜுனாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது, மாசா இருந்தது. அவங்க சைலண்டா இருந்தாங்க. பட் அப்புறம் நெக்ஸ்ட் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருந்தாங்கல்ல, அது எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. அவங்க ஆக்டிங்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவா இருந்தது. ஒர்த்துள்ள ஃபிலிம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். சூப்பரா இருந்தது ஃபிலிம், மாஸா இருந்தது. மாஸ் ஃபிலிம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சூப்பர் நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன்னா வந்து ஃபைட் சீன் தான் நிறைய இருந்துச்சு, அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு.
நல்லா இருக்குதுங்க சார். பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஸ்டைல் தாங்க சார். அது எப்போவுமே மாறாது. அவருக்கு மட்டும் வயசே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸ்ருதிகாசன் நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்சிருப்பாருல, அவர் அந்த கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு. நாகார்ஜுனா சாரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ஓவராலாக நல்லா நடிச்சிருக்காங்க. இல்ல 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 எல்லாமே நல்லா இருக்கு. சத்யராஜ் சாரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர். ஏங்க நம்ம 200 ரூபாய் கொடுக்குற ஹோல் என்டர்டைன்மெண்ட் தானே. என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்களா, அதுதான் விஷயம். நல்லா இருக்கு நல்லா இருக்குதுன்னா அடுத்த விஷயம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் இன்டர்வல்க்கு அப்புறம் கொஞ்சம் ஓகே. ஓகே இல்ல இதோ விக்ரம் அளவுக்கு இல்ல, பட் மேனேஜபிள். ஓகே. அது நல்லா இருந்தது. மோனிகா நல்லா இருந்தது. அதை தாண்டி ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது. பாதி படம் பார்க்கும்போதே தெரிஞ்சது ஸ்ருதிஹாசன் தான் இவரோட பொண்ணு அப்படிங்கிறது. அது இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுது. இல்ல 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 எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் வந்தோம். ஸோ நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் தான் படத்தை கொண்டு போச்சு. அது மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது. இல்ல இல்ல கண்டிப்பா நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. லோகேஷ் டைரக்ஷன் செம்மையா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. அமெரிக்கன் சீன் நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தரோட ரோலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்ல எல்லாருமே நல்லா இருந்தாங்க. யாரையும் குறை சொல்றதுக்கு எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர் சார் எப்படி இருந்தாரு? செம்மையா இருந்தாரு. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. இல்ல பிடிச்சிருக்கு. ரஜினிக்காக பிடிச்சிருக்கு. ஓகே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இல்ல இல்ல நல்லா இருக்கு. என்னங்க பிடிச்ச சீன் லாஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. 2 பாட்டுமே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. படம் சூப்பர், நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்ல இல்ல நல்லா இருக்கு, திருப்தியா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. வேற லெவல். இல்லைல்ல அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. படம்லாம் சூப்பராக இருக்குது. நாகார்ஜுன் கேரக்டர்லாம் செம்மையாக இருக்குதுங்க. எல்லா சீனும் நல்லா தான் இருக்குது. தேவையில்லாத நெகட்டிவ் ரிவ்யூஸ். படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா பண்ணுவாங்க. அவருக்கு என்ன சொல்ல விரும்புங்க இந்த வயசுல? அவரோட ஸ்டைல் தான் அது, எப்பவும் பண்றது. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லைங்கிறாங்க. இல்ல நல்லா தான் இருக்கு படம். படம் சூப்பரா சார். இதுக்கு மேல எடுக்கவே முடியாது சார். யார் சார் யார் சொல்றா? நீங்க வேற. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதோ பார்க்கலாம் ஜி, அவ்வளோதான். ஒரு வாட்டி தான். ஃபைட்டு சூப்பராக இருக்குது. வேற தலைவர் தான் மாஸ்தா. பிஜிஎம் சூப்பராக இருக்குது. வேற அதான் கொஞ்சம் ஒர்த்துதாச்சு. சரி நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன படத்துல? இல்ல படம் ஃபுல்லா ஃபைட் நல்லா படம் நல்லா இருந்ததுங்க. சூப்பரா மாசா இருந்தது. ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இல்லைங்கிறாங்க. இல்ல நல்லா இருந்ததுங்க. நல்லா இருந்தது. எதுங்க ரஜினி வந்து மாஸ்தாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். படம் செம்ம. எல்லாம் சொல்றாங்க படம் நல்லா இல்லைன்னு. படம் நல்லா சூப்பரா இருக்குது, பார்க்கலாம். பொறுமையா பார்க்கலாம், நல்லா இருக்குது. தலைவர்னாவே பிடிச்ச செம்ம தான். நாகார்ஜுன் சூப்பரா நடிச்சிருக்காரு. செம்மையா இது படம். மாசா இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. என்ன சொல்ல? அதெல்லாம் இல்ல நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பரா இருக்குது. நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. அப்பெல்லாம் இல்ல ப்ரோ, மாசா இருக்குது. நல்லா இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. இல்லை அப்படிலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல. பார்க்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேவா இருக்கு. ஆனால் ஸ்டோரி ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். ஃபைட் சீன் தான், வேற எதுவும் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. தேங்க்யூ.
நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ரஜினி பிடிச்ச சீன் என்ன படத்துல? படம் பூராவே இப்போ என்டர்டைன்மெண்ட் நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்குங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ரஜினி எப்படி இருந்தாரு? நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்கா? படம் சூப்பர் சொல்லிடுறேன். சூப்பர் சூப்பர். நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க, படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. நல்லா தான் இருக்கு. ஓகே குட். என்ன படத்துல? பிடிச்ச சீன் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. சொதப்புறாங்க தேவையில்லாம. நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பார்க்க சொல்லுங்க கண்ணை திறந்து முதல்ல. நல்லாவே இருக்குது.